திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 521. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 138. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பௌத்த சமய குரு எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் ஸ்தூலார்த்தமாக பதில்களை சொல்லி அருளுகின்றார். மேலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தொடர்ந்து திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். அந்த பௌத்த குருவை நோக்கி, குருடர்கள் தங்கள் கையில் அகப்பட்ட ஊன்றுகோலை தவிர வேறு ஒன்றையும் அறிய மாட்டார்கள். அதுபோல பௌத்த குருவே, இந்த ஆக்ஷேபங்களை மட்டுமே கேட்பதற்காக நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த ஆக்ஷேபங்களுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் அவற்றை நீ அறிய மாட்டாய். விஷ்ணுவாகிய ரிஷபத்தை வாகனமாக கொண்ட நம் சிவபெருமான் மலரில் மனம் இருப்பது போன்று இந்த உலகெங்கும் வியாபித்து மறைந்து நிற்கும் அகண்ட பரிபூரண சச்சித் ஆனந்த நிலையை நீ சிறிதும் அறிந்தாயில்லை. தட்சிணாமூர்த்தியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் பிந்து நாத சக்தி சிவங்களும் பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரர்களும் சதாசிவமூர்த்தியும் என்ற இந்த நவந்தரு பேதங்களையும் கடந்த நிராமய நீதியான அதிசய நிலையை உடைய கடவுள் நம் கடவுள். இந்த அதிசய நிலை என்பது ரூபம், ரூபாரூபம், அரூபம் என்ற இந்த முத்திர வடிவங்களும் தம்முள் ஒன்றோடொன்று வேறுபட்ட நிலை. இப்படி ரூபம், ரூபாரூபம், அரூபம் என்று தடஸ்த நிலையிலே நவந்தரு பேதங்களாக இருந்து நடத்துகின்ற பெருமானே இவற்றை கடந்த ஸ்வரூப நிலையிலும் என்றும் மாறா தன்மையோடு திகழ்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் தான் யோக வடிவமும் யோக வடிவத்திற்கு வேறான போக வடிவமும் தாங்கி விளங்குகின்றார். அப்படி யோக வடிவமும் போக வடிவமும் என்று ஒன்றுக்கொன்று மாறுபட்ட திருமேனிகளை தாங்கி நிற்பது அது உயிர்களுக்கு புக்தியையும் முக்தியையும் தருவதற்காக. அப்படிப்பட்ட கடவுள் வாக் மனாதீத கோச்சர பொருளாக திகழ்கின்றார். அந்த உண்மை நிலையை, அந்த ஸ்வரூப நிலையை அவரே அறிவிக்க நாம் அவரது திருவருளை முன்னிட்டு கொண்டு அவர் அருளாகிய சிவஞானமே கண்ணாக கொண்டு அவர் காட்டினால் நாம் ஒரு சிறிதளவு காணலாமே அன்றி வேறு எவ்வகையாலும் அப்பெருமானை நம்மால் காண முடியாது. அப்படிப்பட்ட ஸ்வரூப நிலையிலே இருக்கின்ற பெருமான் தான் யோகியாகவும் மிகு போகியாகவும் நிஷ்களராகவும் சகலராகவும் சகல நிஷ்களராகவும் இருக்கின்ற அவர் ஆன்மாக்களின் பிறவித்துயரை போக்குவதற்காக பராசக்தியால் அதிஷ்டிக்கப்பட்ட கனக சபையிலே நின்றருளும் நிலையை அறிவதல்லது அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஏது பாதம், ஏது சிரஸ்? அவருக்கு திருமுடி என்பது யாது, திருவடி என்பது யாது என்பதையெல்லாம் யாவர்தாம் அறிந்து சொல்ல வல்லவர்கள் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஸ்வமதஸ்தாபனம் செய்தருளுகின்றார். முடிவற்ற அரிய கலைஞானங்களில் வல்ல திருவாதவூர் அடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பௌத்த சமய குரு சொன்ன அந்த வாதங்கள் அவை உண்மையில் வாதங்கள் அல்ல, அவை சிவ நிந்தனைகளே. தர்க்க ரீதியாக தங்களினுடைய பௌத்த சமய கொள்கைகளெல்லாம் நிராகரணம் செய்யப்பட்டு அந்த நிலையில் அச்சம் கொண்டு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்ன கடவுள் கொள்கைக்கு தகுந்த தர்க்க ரீதியான கேள்விகளை எழுப்ப முடியாமல் சிவ தூஷணைகளை, சைவ நிந்தனைகளையே கேள்விகளாக முன்வைத்த அந்த தன்மை, இவற்றையெல்லாம் கிருபாநோக்கம் செய்தருளிய பரமாச்சாரிய சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்களது நாக்கிலிருந்து வசனிப்பிக்கும் தலைவியாகிய நாமகளை நோக்கி கேட்கின்றார். இந்த புத்த குரு முதலான புத்தர்களது வாக்கிலிருந்து இந்த பிரகாரம் பொய் வார்த்தைகளையெல்லாம் இப்படி நீ வருவிக்கலாமா என்று கலைவாணியிடம் கேள்வி கேட்டு அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இந்த பௌத்த சமய குருக்கள் செய்கின்ற சிவ நிந்தனைக்கு நீயும் உடன்பட்டு இருக்கக்கூடாது. இவர்கள் இப்படியெல்லாம் பிழைபட பேசுவதை நீ அனுமதிக்க கூடாது என்று அருளுகின்றார். சிவபெருமானை புகழ்வித்தற்குரிய நீயே சிவபெருமானை இகழ்விப்பதற்கு துணையாக இருக்கலாமா? அப்படி துணையாக இருந்தால் அது குற்றமாகிவிடும். எனவே கலைமகளே,
சதுர்வேதங்களை சிவபெருமானே பரமபதி என்று பிரம்மாவின் வாக்கிலிருந்து உண்மை கூறிய நீ இப்பொழுது அதற்கு மாறாக இந்த புத்த குரு முதலானவர்கள் வாக்கிலிருந்து நம் பெருமான் சிவபெருமான் பரமபதி அல்லர் என்று தொடங்கி இவர்களெல்லாம் சொல்கின்ற பொய் மொழிகளாகிய இவற்றையெல்லாம் கற்பித்து கூறுகின்றார்களே. முன்பு சிவபெருமானை நிந்தித்து தக்ஷன் இயற்றிய யாகத்திலே நீ அதற்கு உடன்பட்டு இருந்ததனால் ஸ்ரீ வீரபத்ர ருத்ரர் உன்னுடைய மூக்கை அறிந்து தண்டித்தாரே, அதை நீ மறந்து விடலாமா? எனவே சோமசூரிய அக்னிகளாகிய 3 திருக்கண்களை உடைய சிவபெருமானது திருவருள் இந்த உலகிற்கு இல்லை என்று மறுக்கின்ற இந்த பதிதர்கள், சிவபெருமானது திருவருள் இந்த உலகத்திற்கு இல்லை என்றால் சிவபெருமானே இல்லை என்று அர்த்தம். அப்படி சிவபரம்பொருளை மறுக்கும் இந்த பதிதர்களது நாக்கை விட்டு நீ அகன்றுவிடு. சிவ ஆக்ஞைப்படி இவர்களது நாக்கை விட்டு நீ அகன்றுவிடு என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கலைமகளை நோக்கி அருளினார். அடியவர்கள் என்றுமே திருவருளை முன்னிட்டு கொண்டு எந்த செயலையும் செய்பவர்கள் எல்லாம் சிவபெருமானின் திருச்செயலை அன்றி தனது செயல் என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஏகனாகி இறைபணியிலே நிற்கக்கூடியவர்கள் அடியவர்கள். எனவே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் இது சிவ ஆக்ஞை, புத்த சமயிகளது நாக்கிலிருந்து நீ அகன்றுவிட வேண்டும் என்று அருளுகின்றார். உடனே நாமகளானவள் அந்த கபடிகளாகிய புத்த சமயத்தவர்களின் வாக்கிலிருந்து நீங்கிவிட்டாள். உடனே இந்த புத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் விஷத்தை உண்டவர்களைப் போல மனம் ஒடுங்கி சரீரம் நடுங்கி ஊமைகள் ஆனார்கள். புத்த சமய குருவும் அவரை சார்ந்த மற்றைய புத்த சமய அவருடைய சிஷ்யர்களும் இவ்வாறு ஊமை ஆயினார்கள். இதனை கண்டு ஈழ நாட்டு மண்டலாதிபதி மனம் வருந்தினார். இந்த வாக்கு இழத்தல் என்பது ஈழ மண்டலாதிபதியான இலங்கை மன்னனுக்கு நிகழவில்லை. ஏனென்றால் அந்த அரசன் கபட சிந்தை இல்லாதவன், இந்த வாதங்களுக்கெல்லாம் அந்நியமாக இருந்தவன். அப்படிப்பட்ட மன்னன் இந்த பௌத்தர்களின் நிலையைக் கண்டு மனம் வருந்தி நிற்கின்றார். ஏன் மன்னனுக்கு மன வருத்தம் என்றால், இங்கே நடந்த இந்த வாத பிரதிவாதங்களையெல்லாம் கவனித்தான் ஈழ நாட்டு மன்னன். எனவே இதுநாள் வரைக்கும் உயிருக்கு உறுதி கொடுக்காத பொய்ச்சமயமான புத்த சமயத்தையே மெய்ச்சமயம் என்று நான் விசுவசித்து இருந்தேனே இதுவரை என்று அது பற்றி துக்கம் அதிகமாகவே மனம் வருந்தினான் ஈழ மண்டலாதிபதி. அப்படிப்பட்ட அந்த இலங்கை மன்னன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு வாதவூரடிகள் பெருமானது திருவடிகளை வணங்குகின்றார். திரிபதார்த்த லட்சணங்கள் நிறைந்த சிவஞான நூல்களில் ஒரு சிறிதும் குறைவற்ற அருள் செல்வராகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது திருவடிகளை இலங்கை மன்னன் வணங்கி எழுந்து நின்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளிலே விண்ணப்பம் வைக்கின்றான். ஆச்சாரிய சுவாமிகளே, இந்த பௌத்த சமய குருவும் அவரது சிஷ்யர்களும் இப்பொழுது ஊமை ஆகிவிட்டார்கள். இவர்களெல்லாம் இவர்கள் பிறந்த நாள் முதல் பேச வல்லவர்களாக இருந்தார்கள். அப்படி பிறவி தொடுத்து பேச வல்ல புத்தர்கள் இப்பொழுது ஊமைகள் ஆனார்கள். ஆனால் பிறந்த நாள் முதல் சிறுவயது முதல் பேசும் சக்தியற்ற ஒரு ஊமை பெண்ணாகிய என்னுடைய மகளுக்கு இந்த ஊமைத்தன்மையை நீக்கி நல்ல சொற்களை வசனிக்கும் வாக்குவன்மை அதனை தாங்கள் தந்து அருளுவீர்கள் என்றால் தமியேன் தேவரீருக்கு நல்ல அடிமை ஆவேன் என்று விண்ணப்பம் செய்கின்றார் இலங்கை மன்னன். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இலங்கையிலிருந்து அந்த மன்னன் புறப்பட்டு வரும்போது சிதம்பரத்திலே ஊமை தன்மை நீங்கி பேச்சு வன்மை வந்து சேரும் என்று சைவ நூல்கள் சொன்னதன் அடிப்படையிலே தன்னுடைய ஊமை பெண்ணையும் கூட்டிக் கொண்டு இலங்கை மன்னன் சிதம்பரம் வந்து சேர்ந்தார் என்று பார்த்தோம். எனவே அந்த இலங்கை மன்னர் இவ்வாறு விண்ணப்பித்து நிற்க எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்புதல்வியை நீ இங்கே விரைவாக அழைத்து வருவாய் என்று பணித்து அருளுகின்றார். அந்த ஊமை பெண்ணின் பிதாவாகிய பௌத்தராஜன் மிக விரைவாக தன்னுடைய புதல்வியை அழைத்து கொண்டு வந்து சபைக்கு வருகின்றார். பேசுபவர்களை ஊமைகளாக ஆக்குவதை விட ஊமையை பேச வைப்பது
மிக அருமையானது, அரியது. அப்படி ஊமையாக இருக்கின்ற தன்னுடைய புதல்வியை பேச வைத்தால் புத்த சமய விசுவாசம் சிறிதும் இன்றி சைவ சமய விசுவாசி ஆவேன் என்று கூறுகின்றார் இலங்கை மன்னர். அப்படி தமக்கு எதிரே வந்து நிற்கின்ற அந்த கன்னிகையை எல்லா நன்மைகளையும் ஒருங்கே கடைபிடித்து ஒழுகும் அத்திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கிருபா கடாட்ச வீக்ஷணம் செய்து அருளுகின்றார். அதன் பின்னர் அந்த புதல்வியை தன் அருகே அழைக்கின்றார். இங்கே வருக என்று அழைத்து தன் அதிசமீபத்திற்கு அழைத்து தமது அபிமுகத்தில் அக்குழந்தையை இருக்க வைத்து அச்சிறு ஊமை பெண்ணின் முகத்தை கிருபாநோக்கம் செய்தருளி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளினார். பெண்ணே, இங்கே இந்த சபையில் அச்சத்தால் மனம் நடுங்கிக் கொண்டிருக்கும் புத்த குரு நம் கடவுள் சிவபெருமான் மீது தோஷம் கற்பித்து இந்த புத்த குரு கேட்ட வினாக்களுக்கெல்லாம் இனி நீயே நியாய சல்லாபங்களை சொல்லுக என்று பணித்து அருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். நம் பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த சிறு ஊமை பெண்ணை கிருபாநோக்கம் செய்து அருளினாரே, அந்த திருப்பார்வை என்பது அக்கன்னிகையின் அஞ்ஞான விருத்திகளை அகற்றி சைவ சமய பிரவேசமும் தந்ததனால் அதுவே சக்ஷு தீட்சை ஆயிற்று. புத்தர்கள் முன்பு தம்மை வாதத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வென்று அவர்களை ஊமையாக்கினமையினால் இனி சமயவாத வெற்றி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுடையது என்ற அச்சத்தால் மனம் நடுங்கியிருந்த அந்த புத்த குரு அவர் எழுப்பிய அந்த தோஷங்களுக்கெல்லாம் கேள்விகளும் பதிலுமாக சொல்வாய் குழந்தாய் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அச்சிறு பெண்ணுக்கு அருளி அப்பெண்ணினது அஞ்ஞான விருத்திகளை அகற்றி சைவ சமய பிரவேசமும் செய்துவித்தார். இந்த பெண் ராஜகன்னிகையாக இருக்கின்றவள், அதுவரை மூக்கத்துவம் உடையவள். எனவே வாய் பேச முடியாத காரணத்தினால் கல்வி கற்றவளும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு வாக்வன்மை தந்ததோடு நல்ல உயர் ஞானத்தையும் தந்தருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அதோடு பௌத்த சமய குரு எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுமாக முகமாக வினாக்களும் விடைகளுமாக பேசுவாய் பெண்ணே என்று அருளினார். சல்லாபம் என்பது கேள்விகளும் விடைகளுமாக அமைகின்ற ஒரு முறைமை. எனவே தம்மால் பற்றப்படும் சற்சமயம் இன்னது என்று இதுகாரும் அறிந்து கொள்ள மாட்டாத புத்தர்கள் வினவிய தர்க்க வினாக்களுக்கெல்லாம் இங்கே இந்த கன்னிகையானவள் வேத சிவாகமங்களை ஓதி உணர்ந்த மகா பண்டிதர்களைப் போல எதிர் உத்தரம் கூறியருளினாள். அவ்வாறு கேள்விகளும் பதில்களுமாக அந்த பெண் குழந்தை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி அனைவரையும் வியக்க வைக்கின்றாள். அப்படி அந்த பௌத்தராஜனினுடைய கன்னிகை இவ்வாறு அந்த சபையின் முன்னே எடுத்துச் சொன்ன கேள்விகளும் பதில்களையும் இனி எதிர்காலத்தில் வருகின்ற ஆன்மாக்களும் தெரிந்து கொண்டு உணர்ந்து பயன் பெற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அதனையே திருச்சாழல் என்ற ஒரு திருப்பதிகமாக திருவாசகமாக பாடி அருளினார். பூசுவதும் வெண்ணீரு என்று எடுத்து திருச்சாழல் என்கின்ற திருவாசகமாக பாடி அருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இந்த திருச்சாழல் என்பது சிறு பெண்கள் சிலர் ஒன்று கூடி கைகொட்டி விளையாடும் சாழல் விளையாட்டு. அந்த சாழல் விளையாட்டிலே சிறு பெண்கள் பாடுவதாக இந்த திருப்பதிகத்தை திருவாசகமாக பாடியருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி திருச்சாழல் திருப்பதிகமாக பாடி அருளப்பட்ட இத்திருப்பதிகத்திலே கேள்விகளும் பதில்களுமாக அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் அந்த புத்தராஜனினுடைய பெண் வினா மற்றும் உத்தரங்களாக வேத ஆகமங்களின் சாரமாக அரும்பெரும் பயனை கொடுக்கக்கூடிய விதமாக அந்த சபையில் அந்த சிறு பெண் சொன்னது. அதை எதிர்காலத்தில் பக்குவ ஆன்மாக்கள் பொருட்டு பக்குவ ஆன்மாக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக திருவுள்ளம் கொண்டு
வேத ஆகமங்களின் சாரமாக விளங்குகின்ற திருச்சாழல் பதிகமாக திருவாசகமாக வெளிப்படுத்தி அருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அத்தகைய அரும்பெரும் திருச்சாழல் திருப்பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.